வீட்ல எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க. நடந்த எல்லாத்தையுமே பாண்டியன் சொல்றாரு. "இங்க பாருங்க, உங்க பையனுக்கு கேன்சர்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட உடனேயே அப்படியே சக்திவேலோட அம்மா கத்துறாங்க, அழுவுறாங்க, வடிவும் அழறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போன உடனே டாக்டர் கிட்ட கேட்குறாங்க, "அவருக்கு எப்படி இருக்காரு? என் புள்ளைக்கு ஒண்ணும் இல்லல்ல?" அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க. இங்க பாருங்க, அவரு கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காரு. எங்களால இப்பத்துக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது. 24 மணி நேரம் கழிச்சு தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஐயோ கடவுளே! என் புள்ளைக்கு எதுக்காக இப்படி ஒரு கஷ்டத்த குடுத்த? அவன் என்ன பண்ணான்? அவன் எந்த தப்புமே பண்ணலையே! கடவுளே! என் புள்ளைய எப்படியாவது காப்பாத்தி என் கையில குடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலோட அம்மா பயங்கரமா அழறாங்க. வடிவு ஒரு பக்கம் அழறாங்க. அப்ப ராஜி ஆறுதல் சொல்றாங்க. "அப்பாக்கு எதுவுமே ஆகாதும்மா. கண்டிப்பா அப்பா நல்லாயிடுவாரு. நீ கவலைப்படாத" அப்படின்னு ராஜி சொல்றாங்க. என்ன ராஜி, இவ்ளோ பெரிய கஷ்டத்த அவர் தனியா அனுபவிச்சிருக்காரு. கேன்சர்ன்னு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. நாம எல்லாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவரு நெனச்சு, ஆனா அவ்ளோ கஷ்டத்தையும் அவர் தனியா தாங்கியிருக்காரே! அப்படின்னு வடிவு பயங்கரமா அழறாங்க. எனக்கும் புரியுதும்மா. அப்பா ஏன் இப்படி பண்ணாருன்னே தெரியல. நம்ம எல்லாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நெனச்சுட்டு, இவ்ளோ பெரிய உண்மைய மறைச்சுட்டாரே! அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா அழறாங்க. சக்திவேலும் அப்படியே அழறாரு. நான் பண்ணது தப்பு தான். பெரிய தப்பு பண்ணிட்டேன். எங்க அண்ணனுக்கு இவ்ளோ பெரிய ஒரு நோய் வரும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சக்திவேல் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. கதிர் கிட்ட வராரு. "இங்க பாரு கதிர், என்ன மன்னிச்சுடு. நான் பண்ணது தப்பு தான். எனக்கு தெரியாது. எங்க அண்ணனுக்கு இவ்ளோ பெரிய நோய் வரும்னு எனக்கு தெரியாது. நான் தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. "பரவால்ல விடுங்க. ஏதோ உங்களுக்கு தெரியாம தானே நீங்க பண்ணிட்டீங்க. ஒரு வேளை இவருக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா, கண்டிப்பா நீங்க இவ்ளோ பெரிய சண்டை போட்டிருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட்டு அவர எப்படி காப்பாத்தலாம் அப்படின்னு அத பத்தி மட்டும் யோசிக்கலாம். அதுக்கும் அப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம்" அப்படின்னு கதிர் சொல்றாரு. எல்லாருமே வருத்தப்படுறாங்க. "எப்படியாவது எங்க அப்பாவ காப்பாத்திடு" அப்படின்னு ராஜி ஒரு பக்கம் அழறாங்க. கதிரு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாண்டியன் வீட்ல இருக்காரு. வீட்ல இருந்து ஃபோன் பண்றாரு. "என்ன கோமதி, உங்க அண்ணன் எப்படி இருக்காரு?" அப்படின்னு கேட்குறாரு. "என்னங்க, அவரு சீரியஸா தாங்க இருக்காரு. டாக்டர் எதுவுமே சொல்லல. 24 மணி நேரம் கழிச்சு தான் சொல்லுவேன்னு சொல்றாங்க." "சரி, சரி. வை ஃபோன வை. நான் வரேன்" அப்படின்னு பாண்டியனும் வராரு. எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. எட்டி எட்டி பார்க்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. "ஐயோ! என் புள்ள இப்படி படுத்துட்டு இருக்கானே! பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கே! நான் என்ன பண்ணணும் தெரியலையே! என் பையன் யாருக்குமே எந்த கெடுதலுமே பண்ணதே இல்லையே! கடவுளே! அவனுக்கு ஏன் இவ்ளோ பெரிய கஷ்டத்த குடுத்த?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமா அழுதுட்டுருக்காங்க. கதிர் கிட்ட ராஜி வராங்க. "கதிர், நீ இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க. ஒரு வார்த்தை கூட பொண்டாட்டி தானே நான் என்கிட்ட கூட நீ சொல்லாம மறைச்சிட்ட" அப்படின்னு கேட்குறாங்க ராஜி. "இங்க பாரு ராஜி, மாமா தான் யாருக்கிட்டயுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லல. நீ எத்தன நாளு நான் சென்னை போறேன், சென்னை போறேன்னு போன? அது எல்லாத்துக்குமே காரணமே அப்பா தானா? அப்பாவ பார்த்துக்க தான் போனியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்றாரு. "கதிர், என்ன மன்னிச்சிடு கதிர். நான் எத்தன வாட்டி உன்கிட்ட சண்டை போட்டுருக்கேன். எவ்ளோ கோவப்படுத்தியிருக்கேன். ஆனா நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே இல்ல" அப்படின்னு ராஜி சொல்றாங்க. "விடு ராஜி, பார்த்துக்கலாம். இப்ப இத பத்தி பேசுற நேரம் இல்ல. மாமா எப்படியாவது சரியாகி வரணும். அத பத்தி மட்டும் யோசிப்போம்" அப்படின்னு கதிர் சொல்றாரு. "அப்பாக்கு கண்டிப்பா சரியாயிடும். எனக்கு நம்பிக்கை இருக்கு" அப்படின்னு ராஜி சொல்றாங்க. அங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனா இருக்காங்க. டாக்டர் வராங்க மறுபடியும். இங்க பாருங்க, அவருக்கு இந்த மாதிரி எல்லாமே பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே குடுத்துட்டு போறாரு. அதே மாதிரி அங்க பார்க்குறாங்க. எல்லாருமே அங்கேயே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. "இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் இருக்க வேண்டாம். கொஞ்சம் பேர் இருங்க. கொஞ்சம் பேர் கிளம்பி போங்க" அப்படின்னு அங்க இருக்க நர்ஸு சொல்றாங்க. "ஐய்யயோ! நான் போகவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலு, குமாரு எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, "இல்ல, இல்ல எல்லாரும் இங்க இருக்க வேண்டாம். அப்பத்தா நீங்க எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போங்க. இங்க வந்துட்டு நான் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல, இல்ல நானும் இருப்பேன்" அப்படின்னு குமார் சொல்றாரு. "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அத்தை மட்டும் இருக்கட்டும்" அப்படின்னு சொல்றாரு. வடிவு, "அப்ப நீ போய் கூட இரு. சரியா? நாங்கலாம் காலைல வரோம்" அப்படின்னு சொல்றாங்க. "நான் இருக்கேன். என் வீட்டுக்காரர நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வடிவு இருக்காங்க. அப்புறம் கதிர் இருக்காரு. அப்புறம் பாண்டியனும் இருக்காரு. மத்த எல்லாருமே வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோமதி அழறாங்க. "என் அண்ணன விட்டுட்டு நான் எப்படி போவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு. "கோமதி புரிஞ்சுக்கோ. இங்க எல்லாரும் தங்கக்கூடாது. புரியுதா? அவங்க பொண்டாட்டின்றதுனால அவங்க இருக்காங்க. நீ வந்துட்டு இங்க இருக்க முடியாது. நீ வீட்டுக்கு போ. எதுவா இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணி சொல்றேன்" அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. "என்னங்க, எங்க அண்ணன் நல்லா இருக்கணுங்க. அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது." "அவருக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. சரியா? நீ நல்லதே நென. உனக்கு நல்லதே நடக்கும். புரியுதா?" அப்படின்னு சொல்றாரு.
சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி, அப்புறம் முத்துவேலோட அம்மா எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நடந்த எல்லாத்தையுமே தங்கமயிலுக்கு தெரியுது. அவங்க வீட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, "ஐய்யய்யோ! அவருக்கு அப்படி ஆயிடுச்சே! இந்த கல்யாணம் வேற நடக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு. "அம்மா எந்த நேரத்தில எத பத்தி பேசிட்டு இருக்க? அவருக்கே உடம்பு முடியாம அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இப்ப போயிட்டு கல்யாணம் நடக்கணும். அவருக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டுட்டு இருக்க? நீ ஏம்மா இப்படி இருக்க? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா?" அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. அப்ப பாக்கியா சொல்றாங்க, "ஏய்! எனக்கு என்னடி பிரச்சனை? நான் என்ன பண்ணேன்? அவருக்கு உடம்பு முடியல. அவரு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் இருக்கு. அதனால அவருக்கு சரியாயிடணும்னு நான் நினைக்கிறேன்." அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. "அம்மா, அவர் சரியாயி வருவாரு. நீ கவலைப்படாத. சரியா? நீ உன்னோட புத்தியே சரியில்ல." அப்படின்னு தங்கமயில் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாங்க. போன உடனே மீனாக்கு ஃபோன் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. "சொல்லுங்க அக்கா" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "இல்ல எல்லாத்தையும் இப்ப தான் மீனா நான் கேள்விப்பட்டேன். ராஜியோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்கீங்க. எப்படி இருக்காரு?" அப்படின்னு கேட்குறாங்க. "அவர் கொஞ்சம் சீரியஸா தான்க்கா இருக்காரு. கேன்சர்ன்னு கேள்விப்பட்டேன். இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்க." அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. "ஆமா, எங்களுக்கே இப்ப தான் தெரியும்." அப்படின்னு மீனா சொல்றாங்க. "சரி நான் வந்து பார்க்கட்டுமா ஹாஸ்பிட்டலுக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஐயய்யோ! வேண்டாம்க்கா வேண்டாம். நாங்க எல்லாருமே சேர்ந்து வீட்ல தான் இருக்கோம். நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம். அங்க எல்லாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அதனால உங்கள வந்து அங்க 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 அலோ பண்ண மாட்டாங்க. நீங்க உங்க வீட்லயே இருங்க. எதுவா இருந்தாலும் நான் ஃபோன்ல சொல்றேன். வயித்துல குழந்தைய வச்சுட்டு இங்க, அங்க நீங்க அலைய வேண்டாம்." அப்படின்னு சொல்றாங்க மீனா. "மீனா நீ எதுவா இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லு மீனா" அப்படின்னு கேட்குறாங்க தங்கமயில். "அக்கா நான் கண்டிப்பா சொல்றேன். சரிங்களா? நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாங்க. அங்க பழனி எல்லாருமே சேர்ந்து வீட்ல இருக்காங்க. எங்க அண்ணன் என்ன பாவத்த பண்ணாரு? எதுவுமே அவரு பண்ணல. எல்லாருக்குமே அவரு நல்லது மட்டும் தான் நினைப்பாரு. எதுக்காக இவ்ளோ பெரிய வியாதிய அவருக்கு கடவுள் குடுத்தாரு தெரியலையே! கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா? நான் டெய்லி கோயிலுக்கு வரேனே! என் அண்ணன எதுவுமே பண்ணிடாத விட்டுடு." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி தானா பேசிட்டு இருக்காங்க. மீனா கூட இருக்காங்க. ராஜி எல்லாருமே கூட இருக்காங்க. "அத்தை, அப்பாக்கு எதுவுமே ஆகாது." "என்ன என்ன ராஜி சொல்ற? அங்க ரொம்ப சீரியஸா இருக்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. நீ எதுவுமே ஆகாதுன்னு சொல்ற. என்னால தாங்கிக்க முடியுதா? எங்க அண்ணன் என்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்டாரு தெரியுமா? என் மனசு நோகாம பார்த்துக்கிட்டாரு. ஆனா அவருக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை. ஆனா கதிர் மட்டும் இருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கான். அது ரொம்ப பெரிய விஷயம் தான். பரவால்ல என் புள்ள." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இங்க பாருங்க, கண்டிப்பா சரியாயிடும்னு நம்ம வீட்ல இருக்க எல்லாருமே நம்பணும். நம்பனா மட்டும் தான் நடக்கும். நம்ம நல்லதையே நினைப்போம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. "நான் போய் டீ கொண்டு வரேன்னு" போயிட்டு டீ கொண்டு வந்து குடுக்குறாங்க. "ஐயோ! எனக்கு எதுவுமே வேண்டாம். அண்ணன் பரவால்ல சரியாயிடுவாரு சொன்னா மட்டும் தான் நான் பச்சை தண்ணியா இருந்தாலும் குடிப்பேன். அதுவரைக்கும் குடிக்க மாட்டேன்." அப்படின்னு கோமதி சொல்றாங்க. "அத்தை, அவர் சரியாயிட்டா அவர்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு தெம்பு வேணும்ல. உங்களுக்கே உடம்பு முடியல. தயவு செய்து குடிங்க. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். கண்டிப்பா அவருக்கு சரியாயிடும்." அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஐய்யய்யோ! நான் எதுவுமே தொடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. கதிர் அப்படியே டென்ஷனாவே இருக்காரு. அவருக்கு எப்படியாவது சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் அவரு எவ்ளோ கஷ்டத்த அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்றாரு. உடனே ராஜி ஃபோன் பண்றாங்க. "அப்பா இப்ப எப்படி இருக்காரு?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல எதுவுமே இன்னும் சொல்லல. அவர் இன்னும் கண்ணெல்லாம் முழிச்சு பார்க்கல." அப்படின்னு கதிர் சொல்றாரு. "கதிரு எதுவா இருந்தாலும் எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி சொல்லிடு சரியா? ஏன்னா என்னால இங்க இருக்கவே முடியல. என்ன ஹாஸ்பிட்டலே விட்டிருந்தா கூட நான் இருந்திருப்பேன். என் மனசு இங்க இல்லவே இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. "ராஜி நீ வருத்தப்படாத. உங்க அப்பாக்கு எதுவுமே ஆகாது. கண்டிப்பா அவர் நல்லபடியா திரும்பி வருவாரு. சரியா?" அப்படின்னு கதிர் சொல்றாரு. அப்படியே ராஜி பயங்கரமா அழறாங்க. "அழாத ராஜி. நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். சரியா? எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு." அப்படின்னு.